Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை மூடி ஒரு விசை கேட்க இருக்கிற வசனங்களுக்கு முன்பாக நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, தயவு பொருந்தின தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை இந்த வேளையில அப்பா எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் அதிக பிரகாசம் உள்ளவரே, அப்பா ஹalleluya. Oh, glory, 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 glory. Hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Glory, glory, glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, you are the victorious one. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகின் பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, Jesus. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்கு மனம் இறங்க வேண்டுமே அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற அந்த தியானம் இனிதா இருக்கட்டும், எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும், எங்களை உம்முடைய உற்சாகமான ஆவியானவர் தாங்குகிறதா இருக்கட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகம் எங்களுக்கு சோர்வை தருகிறது, உலகம் எங்களுக்கு களைப்பை தருகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ அது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது, தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவ நீதியினால் நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போதும் தேவனுடைய ராஜ்யத்தின் அப்பா புத்திரர்களாய் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட உம்முடைய ஜனமாய் கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. உம்முடைய மகிமையின் பிரகாசம் எங்கள் முகங்களில் மேல் கடந்து வரட்டும். ஹalleluya. praise the Lord. இனி அவன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லின தேவன் எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் தேவ பலன் எங்களுக்கு தரிப்பிக்கப்படட்டும். Glory to God. Amen. Amen. Hallelujah. ரத்தம், ரத்தம், ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Oh, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி பிதாவே. எங்களை பூரணமாய் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிட்டு நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம்
பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. உமக்கு அடிமை நாணையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதினால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். அல்லேலூயா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நாணையா.
ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. உணர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். அல்லேலூயா. தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். க்ளோரி. அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஹல்லேலூயா. Glory to God. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். ஹல்லேலூயா. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் இதுவே, தேவனே உம் வாக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. அல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ரிஷபரிவா உரபரதிபரா துரபதன தியந்தராதனஷ்ய ஜுகதிட பௌதனதி ஆரகதி அந்தராதனஷ்ய. Glory to God. Amen, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah. இதோ நான் உமது அடிமை என்று சொன்ன மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ பாக்கியவதி. ஊராபாலா ரீபாரா தூர பௌதனதியா ரீஷடா ரதனா தூர பௌதனதியா. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Praise the Lord Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise you, praise you, praise you, praise you. Oh, Holy Spirit, glory, glory, glory. நீ பாக்கியவதி மரியாளே, நீ பாக்கியவதி. ஓ ரபாலா ரீபாரா துரப உதனதி அந்தராதனஷ்யா. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். Praise the Lord. இயேசுவின் பாதத்திலே கடந்து வந்த ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். ஓராபாலா ரீபா தூர பௌதனதியா. Thank you, Holy Spirit. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே ஒரே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கிற, அவருக்கு நான் அடிமை என்று ஹல்லேலூயா அவருடைய பாதம் சரணடைகிற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா பாக்கியமுள்ளவர்கள். உரபல ரீபா தூர பௌதனதி அந்தராதனஷ்யா. Glory, 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 glory. Hallelujah. ஓ பரிசுத்தாவியானவர் இந்த சிறு மந்தையை குறித்து கூட அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பாக்கியமுள்ள ஜனம். கர்த்தருடைய ஜனமே கேள், நீ பாக்கியமுள்ள ஜனம். Urabala riba rahadu riandaradhanashya. Praise you, praise you, praise you. Glory to God. Amen, amen. வேற எந்த ஜாதிக்கும் இது செய்யப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Urabala riba dura baudanadi andaradhanashya. Praise you, praise you, glory, glory, glory. ஓ, இந்த உன்னதமான தெய்வத்தை அறியாமல் மாண்டு போகிற ஒரு கூட்ட ஜனம் உண்டு. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததியே, நீ பாக்கியம் உள்ளவர்கள். ஹalleluya, praise you. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உராபாலா ரீபா தூர பௌஷ்யந்தராதனஷ்யா. Praise you, praise you, praise you. Glory, 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 glory. Praise you, praise you, praise you. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே. உராபாலா ரீபா தூர பௌதயந்தராதனஷ்யா. Praise you, glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Amen, amen, amen. Yes, Lord. Hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you. Hallelujah. சுவிசேஷத்தின் சத்தியத்தினாலே கண்கள் திறக்கப்பட்ட ஜனம். ஓ ரபா ரிபா ராஹா ரூதன தி அந்தராதனஷ்யா. Praise you, praise you. நீ பாக்கியமுள்ள ஜனம். Praise you, praise you. உன்னை குறித்து விசேஷமான வார்த்தைகள் வசனிக்கப்படும். Urabala riba dure baudanadya andarashya. Praise you, glory, glory, glory. கர்த்தர் தாமே உன்னை சுற்றிலும் அக்கினியாய் விளங்குவார். உன் நடுவிலே மகிமையாய் விளங்குவார். Praise you, praise you, praise you. Glory, glory, glory. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, உனக்கு ஒப்பானவர்கள் யார் என்று வேதம் கேட்கிறது. Kurava liba raduna diandaradhanashya. Praise you, praise you, praise you. Oh, glory, 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 glory. Hallelujah, Jesus. பாக்கியமுள்ள ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டீரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹalleluya, hallelujah, hallelujah. நடுவிலே அசைவாடுவீராக, பரிசுத்தாவியானவர் அசைவாடுவீராக. நாங்கள் பயபக்தியோடு கூட இந்த வேளையில உடைய வார்த்தையை கவனிக்கும்படி உம்மை உற்று நோக்குகிறோம். இயேசுவே, எங்கள் கண்கள் உம்மேல் பதிய வைக்கப்பட்டு இருக்கட்டும். எங்கள் இருதயத்தை உருமுகப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். எங்கள் இருதயத்தை திறந்தருளும். இப்போதும் கர்த்தாவே எங்களோடு பேசும். சாமுவேல் சொன்னது போல நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். ஓ ரபா ஷபரி பாரா தூரே அந்தராதனஷ்யா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நம்ம நடுவிலே மகிமையுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். இந்த சமயத்துல கூட இருதயத்தை ஆற அமர வைத்து, அல்லேலூயா, ஒரு நிதானத்தோடு கூட கர்த்தர் சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை, வேதத்தில் உள்ள அந்த அதிசயங்களை நன்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நாம் நம் மனதை செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு தடையும் இல்லாமல் அடுத்த ஒரு 30 நிமிடம் சரியாக நம்ம முழுவதுமாய் இருதயத்தை அர்ப்பணித்த ஜனமாய் நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. கர்த்தர் இந்த வேளையில நம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தணும். Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடும். Glory to God. Amen. Thank you, Jesus. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு பழகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடந்த வாரங்களிலே நாம் பார்த்து வந்த காரியம், ஆமென், யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த பகுதியை தான் நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். Praise the Lord. அதில் காரியங்கள் உண்டு. Praise you, Jesus. வேதத்தில் உள்ள இந்த அதிசயங்கள் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. Praise you, Jesus. கற்பிக்கப்படுகிற அந்த வசனங்கள் அது நமக்கு, அது நித்திய ஜீவனை நமக்கு
உத்தரவாதம் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி. இந்த பூமியிலேயும் ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய அது நமக்கு உதவியாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, thank you Jesus. அதுல ஒரு வசனம் உண்டு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படி நம்ம வாயை விட்டு பிரியாமல் இருக்கும்படிக்கு நாம் எப்போதும், ஒருவேளை நம்ம வேற ஏதாவது அலுவல்ல இருந்தாலோ அல்லது வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருப்போம். நமக்கு உலகத்துல போர் அடிச்சுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? என்னென்னமோ செய்வோம். நமக்கே அதெல்லாம் யோசிச்சா அஹ், நம்ம என்னடா செய்யணுன்ற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. எதுலையுமே ஒரு ஜீவன் இருக்காது. ஆனால் என்னென்னமோ செய்வோம். அல்லது கடமைகள் என்று பெயர்ல நிறைய அலுவல் வேலையை இழுத்து வைத்து கூட செய்வோம். அல்லேலூயா. கொஞ்சம் செய்யலைன்னா கூட கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளுடைய சைக்காலஜி. கர்த்தருடைய சைக்காலஜி அது இல்லை. அந்த நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்ற. Praise the Lord. My psychology is not like yours. Hallelujah. அல்லது your psychology is not like mine. Hallelujah. இதுதான் கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தர் நமக்கு அவருடைய சைக்காலஜி நமக்குள்ள வரணும்னா அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள, அது எழுதப்பட்டு இருக்கிற இந்த புஸ்தகம் பரிசுத்த வேதாகமும் நம்ம கைகளில இருக்கிறது. அதை கூட ஒரு மனுஷன் இந்த பூமியில வாசிக்கலைன்னா அவன் மனுஷனா வந்து பிறந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. நம்ம கைகளிலே எழுதி முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டு தேவ வார்த்தைகள் இதுன்னு சொல்லப்பட்டு அதை வாசிக்கிறப்பவே நமக்கே தெரியும் இந்த அளவிற்கு ஞானமாகவும், இந்த அளவிற்கு ஒரு தெளிவாகவும், இந்த அளவிற்கு திட்டமாகவும் நமக்கு கற்பிக்கும்படி இந்த பூமியிலே வேறு ஒரு புஸ்தகம் இல்லையே. அல்லேலூயா. சயின்ஸ் இருந்துச்சு, தமிழ் இருந்துச்சு, செய்யுள்கள் இருந்துச்சு, எல்லாத்துலயும் ஏதோ பிலாசபி ஐடியாலஜி எல்லாம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய காரியங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. ஞான போதனைகள் நிறைந்ததாய் இருக்கிறது. உள்ளத்தை மகிழ்விக்கிற, நம்பிக்கை ஊட்டுகிற, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுடைய குமாரனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை பூமியிலே ஒரு மனுஷன் அதை எடுப்பதற்கும் அதை வாசிப்பதற்கும் வெட்கம் உள்ளவனாய் அல்லது ஒரு அலட்சியம் உள்ளவனாய் அல்லது மெத்தனம் உள்ளவனாய் அல்லது அதை குறித்த ஜாக்கிரதை இல்லாதவனாய் இருக்கிற போது அது எவ்வளவு ஒரு 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 பரிதாபமான காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புஸ்தகம் நம்ம கையை விட்டு, சிலர் கையிலேயே வச்சுட்டு சுத்துவோம், அப்படி இல்லை, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு குறை உள்ளவன் என்பதை நான் உணர்ந்துதான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த காரியத்துல நம்ம எல்லோரும் குறை உள்ளவர்களாய் இருக்கிறோம். கையில இவ்வளவு பெரிய புஸ்தகம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு வேற வேலையே இல்லை. அல்லேலூயா. நம்ம என்னதான் செய்யணும்? 10 வேலை இருக்குன்னா அதுல 2 வேலையை கட் பண்ணிட்டு இதை தான் வாசிக்கணும். அல்லேலூயா. அல்லது ரொம்ப ஒண்ணும் வேண்டதுக்கு வேற வேலையே இல்லைன்னா என்ன செய்யணும்? வசனங்களை எடுத்து எடுத்து வாசிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு எளிமையான பகுதிகளும் உண்டு வேதத்துல, ஒன்னும் புரியலையேன்னு சொல்ற பகுதிகளும் உண்டு. எது எது புரியுதோ, எது எது ஏறுதோ, எதை நம்ம விளங்கி கொள்கிறோமோ, நீதிமொழிகள் எல்லாம் வாசித்தா அவ்வளவு அருமையாய் புத்திமதிகளை உடைய வார்த்தைகள் உள்ள வசனங்கள் இருக்கும். அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களை எல்லாம் வாசித்தா ஞான போதனைகள் இருக்கும், உபதேசங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நம்ம பிரசங்கிக்கப்படுகிற, நம்ம வேதத்தை இணைந்து வந்து தியானிக்கிற பகுதிகளை கூட நம்ம இன்னமும் கொஞ்சம் ஆழமாக, இன்னமும் அதை விரிவாக நம்ம மனதில் அதை
இருக்கும்படிக்கு அதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லாம் அதன் மேலே ஆர்வம் உள்ள ஜனமா இருக்கிற போது நமக்கு என்ன உண்டாகும்? ஏன்னா இதை அவர் வேற எந்த ஜாதிக்கும் செய்யல. இந்த புஸ்தகம் எல்லா இடத்துலயும் கிடைக்கப்பட்டாலும் அதை எடுக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன் மேலே விருப்பம் உள்ளவர்கள், அவர்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இல்ல. எத்தனையோ பேர் இதை பார்த்த உடனே இது ஒரு ரிலீஜியஸ் புக்னு போயிருவாங்க. அவங்களுக்கு இதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்ல. ஆனால் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து அவ்வளவு வெளிப்பாடு, அவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சபைகள் தோறும், தேசங்கள் தோறும் 1000, 2000 வருடமாய் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதான புஸ்தகம். இன்னும் அதனுடைய சிலபஸ எடுத்து முடிக்கல யாரும். அல்லேலூயா. ஒரு வருஷத்துல ஒரு ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா அந்த வருஷத்துல முடிச்சுட்டு இப்ப இந்த ஆகஸ்ட்ல ஸ்கூல் தொடங்கும். புது புக்கு தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த புஸ்தகமும் அதில் இருக்கிற சிலபஸும் மாறல். எலும்புகளுக்கு ஔஷதமாய், சரீரத்திற்கு ஆரோக்கியமாய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நமக்கு ஒரு பரிமள தைலமாய், கீலியாத்தின் தைலமாய் இது நமக்கு அனுமதிக்கப்பட்ட கைகளில் வழங்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தைகள். 7 முறை அது புடமிட்டு, அது எப்படி அக்கினியில புடமிடப்பட்டு உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா, glory to God. அதனுடைய வார்த்தைகளுக்கும் இருக்கிற தொடர்புகளை நம்ம எண்ணி பார்க்கிற போது ஆச்சரியமா இருக்கும். எங்கேயோ ஒரு பழைய ஏற்பாட்டுல ஏதோ ஒரு காரியத்தை வாசிப்போம். அதே காரியம் புதிய ஏற்பாட்டுல ஒரு 400, 500, 600 வருஷத்துக்கு அப்புறம் அது நினைவு கூறப்பட்டு அதற்கு ஒத்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்ன ஆச்சரியம். அல்லேலூயா. வேற எந்த இடத்துல எதுலயும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு காரியங்கள் உண்டு. நம்ம என்ன சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம ஆதாமை குறித்து வாசிக்கிறோம். உலகத்துல முதல் மனுஷனை குறித்து எங்கேயாவது புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கா? அல்லேலூயா. முதல் மனுஷனை குறித்து அச்சிடப்பட்ட ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God, hallelujah, highly documented. பரலோகத்துல எப்படி இருக்கும்ன்ற தரிசனத்தை நமக்கு எழுதி காண்பித்திருக்கிற புஸ்தகம். அல்லேலூயா, glory to God. தேவனை குறித்து இல்லைன்னா மனுஷனுக்கு ஏதாவது க்ளூ இருந்திருக்குமா? பரிசுத்த வேதாகமும் இல்லைன்னா நாமும் என்னதான் செய்திருப்போம்? ஏதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கல்லுல துணியை சுத்தி அதுக்கு முன்னாடி தான் வணங்கி கும்பிட்டுக்கிட்டு இருந்திருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு வேற கதி இருந்திருக்காது. ஆனா பரிசுத்த வேதாகமும் நமக்கு வழங்கப்பட்டபடினாலே, நமக்கு அது போதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்மை அது எடுப்பித்து கட்டி வருகிறது. அப்படி இருக்கிற போது இந்த நாட்களில பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும், அல்லேலூயா, அதை எடுத்து வாசிக்கணும். ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கோம்னா அப்படியே போன்ல டக்குன்னு எடுத்துரும். அல்லேலூயா. எப்போதும் ஆபீஸ் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. வீட்டுல வந்துட்டா விசேஷமா சகோதரிகள், ஸ்திரீகள்லாம் பார்த்தா எப்போதும் கிச்சன் அடுப்பு இப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் சில காரியங்களை கட் பண்ணி வேத வசனத்துல அப்படியே நீந்தணும். அல்லேலூயா, மூழ்கணும். அதிலேயே நம்ம முத்துக்களை எடுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சா கொஞ்சம் மனதுல அதை அப்படியே நிறுத்தி வைக்க பார்க்கணும் சில வசனங்களையா. இது ஒன்றும் பெரிய வெட்கமான காரியமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு பயங்கர கடினமான காரியமோ கிடையாது. அல்லேலூயா, எளிமையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God. Thank you Jesus. சரி, நம்ம இன்னைக்கு காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து வருவோம். நமக்கும் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிற அந்த பகுதி யோசுவா 10ஆம் அதிகாரம், அதனுடைய praise the Lord, hallelujah, praise you Jesus, glory. 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். போன வாரம் நம்ம வாசித்த பகுதி தான், மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து என்ன காரியத்தை பார்த்து வருகிறோம். நான் மீண்டும் ரொம்ப அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் மேலோட்டமாய் நம்ம பார்த்தால்
கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்து வருகிற காரியம். யோசுவா ஒரு யுத்த புருஷன். அவன் ஒரு ஜெய ஜீவியம் செய்தவன். அவன் எப்படி அவனுடைய காரியங்களை நடப்பித்தான், எப்படி யுத்தங்களை நடப்பித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். நாமும் ஆவிக்குரிய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், யுத்த புருஷர்கள் தான். அல்லேலூயா. நமக்கு இந்த பூமியில இருக்கிற போராட்டங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சைக்காலஜி இருக்கு. ஒருத்தனுக்கு ஒரு காரியம் பலவீனமான காரியம், இன்னொருத்தன் அதுல ரொம்ப பலசாலியா இருப்பான். அவன் ரொம்ப சாதாரணமா ஒரு அறிவுரை சொல்லிடுவான். இதை கூடயா பண்ண முடியல உன்னால, என்ன நீ அப்படின்றோம். ஆனால் அது இவனுக்கு தான் தெரியும், அதுல இவனுக்கு இருக்கிற சைக்காலஜிக்கல் வீக்னஸ் ரொம்ப அதிகம். இவனால அதை எவ்வளவு விரும்பினாலும் செய்யவே முடியாது. ஏன்னா இவனுக்கு அதுல பயமோ என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆனா அப்படிதான் நம்ம எல்லாருமே நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் நமக்கு ஒரு வீக் பாயிண்ட் உண்டு. பல வீக் பாயிண்ட்ஸ் உண்டு. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற போது சொல்றான், ஐ boast in my weakness. என் பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்றான். அதையே நான் பெருமையா நினைச்சுக்கிறேன்றான். அப்ப பலவீனம் உள்ள ஜனம் தான் நம்ம. அல்லேலூயா. glory to God. அல்லேலூயா. praise the Lord. அப்படி இருக்கிற போது, அவ்வளவு பலவீனம் உள்ள ஜனமாய் நம்ம இருக்கிற போது, நமக்கு நாம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு போராட்டம் பெரிதா இல்லை என்று நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த பலவீனங்களை, அந்த தடுமாற்றங்களை, அந்த பயங்களை, அந்த வெட்கங்களை, சில போக்குகளை நாம் மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அது எங்க நடக்கும் அந்த யுத்தம்? முதலாவது நம்மை சுற்றிலும் நடப்பதற்கு முன்பாகவே நமக்குள்ளே சில யுத்தங்கள் நடைபெறுகிறது. அதான் ஆவிக்குரிய யுத்தம். மனதிலேயே ஏதோ கற்பனையில யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்ல யுத்தம். இது ஆவிக்குரிய ஒரு யுத்தம் என்று வருகிற போது தேவ வசனங்களை கொண்டு, ஏன்னா அதுதான் என்னது, சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அப்ப பட்டயத்தை கொண்டுதான் யுத்தம் பண்ண முடியும். அப்ப தேவ வசனங்களை கொண்டு நம்ம யுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஜெபத்துல விசுவாச அறிக்கைகள் உண்டு. ஜெபத்துல தேவ வசனங்கள் கொண்டு வரப்படும். ஜெபத்துல ஒரு உணர்வோடு கர்த்தரிடத்துல நம்ம அணுகும். அப்ப நல்ல ஒரு விசுவாசத்தின் போராட்டம் என்பது நம்ம வாழ்க்கையில செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஜெபத்திலே நாம் அப்படி காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போதனையை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு குறை இருக்கிறது, ஒரு பலவீனம் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்ய 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 நாம் அதை போராடி வர முடியும். இப்படி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாச வாழ்க்கை, இப்படி எல்லாம் மொத்தமா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கையில நாம பிரயாசங்கள் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதே சமயத்துல போராட்டம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். யுத்தங்கள் செய்து அவைகளின் மேல் ஜெயம் கொண்டு நாம் எப்படிதான் இருக்க வேண்டும், மாற வேண்டும்? தேவன் விரும்புகிற ஒரு பிள்ளையாய், தாசனாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நடத்துதலிலே கடந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப யுத்த புருஷர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Glory to God. Thank you Jesus. ஒரு இடத்துல விழுந்த உடனே மொத்தமா விழுந்துட்டோம்னு நம்ம நினைக்க கூடாது. நீதிமான் ஒரு முறை விழுந்தாலும் 7 முறை எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு பாதிப்பு வருது, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இல்லை. அல்லேலூயா. Glory to God. பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமை பெற்று வரும்படிக்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சரீரத்துல ஒரு சுகவீனம் என்றால் சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக அது அனுமதிக்கப்படுகிறது இல்ல. யுத்த புருஷர்களாய் இருந்து ஆவியிலே அது மேலே ஜெயம் கொண்டு, அல்லது அதனுடைய கொடுக்கை உடைத்து, அல்லேலூயா, அது இருக்கும் ஆனா இருக்காது. அந்த மாதிரி அதன் மேல ஒரு யுத்தம் பண்ணிட முடியும். பிரைஸ் தி லார்ட். பேர் என்னது? ஒரு பிரச்சனை சரீரத்துல, ஆனா அதனால ஒரு சேதமும் வராதபடிக்கு நம்மளால ஜெயிச்சு வந்துட முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யுத்த புருஷர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம்.
எப்படி யுத்தம் பண்ணுகிறான்? கர்த்தரிடத்துல வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்கிறான். முதலாவது வாக்கு தத்தம் உள்ள ஜன நாம என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கும் கர்த்தருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வேத வசனங்கள் எல்லாம் எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஆனால் அதோடு மாத்திரமல்ல, அவர்களும் என்ன செய்யறாங்க? பிரயாசப்படுகிறார்கள். யுத்தத்துல அவர்களும் பட்டயத்தை எடுத்து கொள்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். பட்டயத்தை எடுத்துனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாமளும் பிரயாசப்படுறோம் வாழ்க்கையில, ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துறோம், விசுவாசிக்கிறோம், ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல கொண்டு வைக்கிறோம். இப்படி எல்லாம் நாமும் உபதேசங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்படி எல்லாம் வரும். அந்த ஒரு போராட்டம் பட்டயத்தால நாமும் என்ன செய்யறோம்? சத்துருக்களை நம்ம முறியடிக்க நம்ம செய்கிறோம். ஆனால் அதோடு மாத்திரம் இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கிரியை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நாமே எல்லாம் செய்து முடிக்கிறது அல்ல, தேவனுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். Glory to God. அதிகமாய் அது அதிகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் ஜீவியத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அடிமையின் ரூபம் எடுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி கடந்து வர வேண்டும். மனத்தாழ்மையோடு சாந்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த பழகி இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கிற போது நமக்கு தேவனுடைய கிரியைகள் பெருகுகிறதா இருக்கும். மற்ற எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஒரு ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய், ஊழியம் கொள்ளுகிறவர்களாய் இல்லாமல் ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஊழியம்னா தேவ ஊழியங்கள் மாத்திரமல்ல, ஒரு வேலை, சேவை, வேலை, எல்லா காரியங்களும் அதில் அடங்கும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பாரங்களை சுமக்கிறவர்களாய் காணப்படும். இப்படி எல்லாம் நம்ம வருகிற போது தேவ கண்களிலே நமக்கு தயவு கிருபை கிடைத்து, பிரைஸ் தி லார்ட், நமக்கு அவருடைய கிரியைகள் அதிகமாய் கடந்து வரும். தேவனுடைய சத்தியங்களை நம்ம சத்திய வசனங்களை கைக்கொள்ள அவருடைய கிரியைகள் அதிகமாய் வெளிப்பட தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாக்கு தத்தம் உள்ளவன் இந்த யுத்த புருஷன். அவனுடைய பிரயாசங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய கிரியைகளும் அதிகமாய் வெளிப்படுகிற ஒரு குணம் உள்ள ஒரு காரியம் உள்ளவர்கள் இந்த யுத்த புருஷர்கள். அதோடு மாத்திரமல்ல, ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஜெய ஜீவியம் என்று வருகிற போது நாம் இவன் பாருங்க என்னென்ன செய்கிறான். அந்த நாளில் கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா கூட இவன் கர்த்தரை நோக்கி பேசுகிறான். என்ன சொல்றான்? சூரியனே நீ கிபியோன். எப்படின்னா என்ன செய்யறான்? இவன் நிதானித்து பார்க்கிறான். வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படுது, கர்த்தரும் ஒப்பு கொடுத்துட்டாரு. எல்லாம் நடைபெற்ற பிறகும் ஒரு கேப் அனாலிசிஸ் பண்றான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு கேப் இருக்குமா? ஏதாவது ஒரு சின்ன திறப்பு உண்டாயிருக்குமா? அல்லேலூயா. எல்லாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்ன யோசிக்கிறான்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால், அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னமும் நான் தொடர வேண்டும். இன்னமும் அதுல என்னமோ இருக்கு. அல்லேலூயா. பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். யுத்த புருஷர்களுக்குள்ள ஒரு தன்மை, நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற போது, ஹல்லேலூயா, நமக்கு இருக்கிற குறைகளை தான் எப்போதும் நிதானித்து அறிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு குறைகளே இல்லைன்னு நினைச்சு வாழ்கிறது அல்ல பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்ப எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு புத்தியீனமா இருந்தோம், எவ்வளவு ஞான குறைவுகள் நமக்கு உண்டு, எவ்வளவு தேவ போதனைகளுக்கு மாற்றாய் நடந்து கொள்ளுகிறோம், எவ்வளவு கர்த்தருடைய வழிகளுக்கு வித்தியாசமாய் நம்ம நடந்து கொள்ளுகிறோம், எவ்வளவு தூரம் நாம தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறோம், எங்கெங்கே நம்ம சறுக்குகிறோம், எங்கே விழுகிறோம், எங்கே பின்னிட்டு திரும்புகிறோம், எங்கே தவறுகிறோம், எங்கே நம் கண்களிலே காரியங்கள் மறைந்து போகிறது.
இப்படியே நிதானித்து கொண்டே இருக்கிறவன் தான் யாரு? ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன். அல்லேலூயா. அவன் எடுத்தவன அடுத்தவன் குறையெல்லாம் யோசிக்கவே மாட்டான். அல்லேலூயா. அடுத்தவன் எல்லாம் என்ன செஞ்சிருவான்? அதுக்கு அப்புறம் தான் யோசிப்பான். முதலாவது தன்னுடைய குறையை அவன் கொண்டு வந்துருவான். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் இப்படி இருந்திருக்கலாமோ? பாருங்க, ஆபீஸ்ல எல்லாம் ஸ்பிரிண்ட் சைக்கிள் சொல்றாங்க. 2 வாரம் ஐடில ஒர்க் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் டீம் சேர்ந்து அந்த ஸ்பிரிண்ட் 2 வாரத்துல நடந்த குறை நிறைகளை பற்றி பேசி அடுத்த வாட்டி அது இல்லாம பார்த்து கொள்ளும்படி முயற்சிப்பார்கள். இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் கூட முதல்ல நினைப்பேன், வருஷங்காலமும் ஒரு இப்படியே குறைகளோடயே இருக்கிறதுக்கு பேரு என்ன இது அப்படின்னு. ஆனா அப்படிதான் இருக்கு. எத்தனை வருடமானாலும் ஏதோ ஒரு புதிய புதிய குறை வேலையில வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு ஆர்கனைஸ்டு செக்டார், ஐடி செக்டார், எத்தனை மேனேஜர், எத்தனை என்ஜினியர்ஸ், எவ்வளவு அதுக்கு காரியங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்திலேயே எவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு தட்டுகள், அடுக்குகள் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்துமே 2 வாரத்துக்கு ஒரு தடவை குறைய பத்தி பேசுறதுக்கு மாத்திரம் 1 மணி நேரம் செலவிடுறாங்க. அல்லேலூயா. இப்படி பல வருடங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மனுஷ வாழ்க்கை என்பது தொடர்ந்து குறைகள் உள்ளதுதான். எவ்வளவோ காரியங்கள் நம்ம கண்கள் பார்க்காது. எவ்வளவோ காரியங்களிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். எவ்வளவோ காரியங்களிலே தவறி இருப்போம். எவ்வளவோ பகுதிகளிலே சறுக்கி இருப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சரியா செய்கிறோம் என்பதை மாத்திரம் நம்ம அப்படியே நினைச்சிட்டு வரக்கூடாது. இது ஏதோ மனசாட்சியை குற்றப்படுத்த வேண்டும் என்கிறது அல்ல இதனுடைய காரியம். குற்றமில்லாத மனசாட்சி நமக்கு இருக்கு. ஆனால் குறைகளை உணர்ந்து, அல்லேலூயா, அதற்கேற்ற போதனைகளை அந்த இடத்துல வசனத்துல சொல்லுது, கீலியாத்துல தைலம் இல்லையா? அல்லேலூயா. குணப்படும்படிக்கு என் குமாரத்தி குணப்படும்படிக்கு தைலம் இல்லையா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தைலம் போல, தைலம்னா என்னது? they will apply it. தலை வலிச்சுச்சுன்னா தலையில தான் தைலம் அப்ளை பண்ணுவான். அல்லேலூயா. கையில் அப்ளை பண்ண மாட்டான். அது போலதான் குறைகள் இருக்கும், காரியங்கள்ல தவறு இருப்போம், சறுக்கி இருப்போம். அதையெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்? திரும்ப 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 நம்ம அனுபவங்கள் வழியில போகிற போது, அல்லது நமக்கு அங்கங்க தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, தேவதாசர்கள் இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. there will be a lot of admonishings. அல்லேலூயா. அங்கங்க நம்ம குற்றங்களை காண்பிக்கிறதுக்குனே சுத்தி ஆள் இருப்பான். அல்லேலூயா. குறைகளை சுட்டி காட்டுறதுக்குனே கர்த்தர் வச்சிருப்பார். அவருக்கு பிரியமானவர்களை சுற்றி அப்படிதான் வைப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிற போதுதான் நமக்கு என்ன விளங்கும்? அங்க 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 நம்ம நிதானித்து 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 வரும். யோசுவா அப்படிதான் நிதானித்து பாக்குறான். வாக்குத்தத்தம் இருந்துருச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே விடல. கர்த்தரே ஒப்பு கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி விடல. நல்ல பட்டயத்தால சாகுறாங்களே சத்துருக்கள் அப்படின்னு சொல்லி விடல. கர்த்தர் கல்மழை பொழிந்து பெரிய அற்புதம் அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறாரு, ஆச்சரியமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாரு என்று சொல்லி கூட என்ன செய்யல? விடல. அதையும் தாண்டி அவன் யோசிக்கிறான், நிதானித்து பார்க்கிறான். இன்னமும் ஒரு கேப் எங்கேயோ இருக்கிறது போலவே அவனுக்கு தோணுது. அல்லேலூயா. என்னமோ அவனுக்குள்ள அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவனுக்கு அதுல ஒரு திருப்தி வருது. கண்டுபிடிச்சிட்டான். என்ன? ஒருவேளை ராத்திரி இந்த யுத்தங்கள்ல ஏற்கனவே they are very advanced, முன்னேறி போயிட்டான். இவ்வளவு முன்னேறி போன பிறகு ஒருவேளை ராத்திரியில நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது 2 பேர் இருப்பான். அவன் என்ன செஞ்சிருவான்? வந்து எதுவும் பிரச்சனை கொடுத்தாலும் கொடுத்துருவான். ராத்திரியில கண்ணு தெரியாது, நம்ம என்ன செய்ய முடியாது? சண்டை போடணும். காலம் வருகிறது, அதுல என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பார்க்கிறான், நிதானிக்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். பாருங்க, கர்த்தர்கிட்ட எப்பயும் பேசலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனிடத்துல இருக்குமே ஆனால் அவன் என்ன செய்யலாம்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டே கர்த்தரிடத்துல பேசலாம். அல்லேலூயா. அப்படிதான் இவன் பேசியிருப்பான். ஏன்னா ஏற்கனவே வசனம் இவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. உன் வாயில இருக்கிற கர்த்தருடைய வசனங்கள் பிரியாமல் இருக்கட்டும், அப்படியே உன் வாயிலேயே எப்போதும் இருக்கட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை கொண்டே தான் இவன் என்ன செஞ்சிருப்பான்? கர்த்தரிடத்துல பேசியிருக்கான். அல்லேலூயா. அப்ப அவன் பேசினதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? மனுஷன்கிட்ட பேசுறதெல்லாம் கூட குறைஞ்சு போச்சு. சிரி, அலெக்சா,
இதுகிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னும் என்னென்னமோ வருது புதுசா. இதுங்கள்ட்ட தான் மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கானே தவிர கர்த்தரை நோக்கி பேசுற அனுபவங்கள் இல்லை. அல்லேலூயா. இப்ப கர்த்தரை நோக்கி பேசுறான் யோசுவா. யுத்த புருஷன், ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன். அல்லேலூயா. என்ன பேசுறான்? கர்த்தரிடத்துல பேசுகிறான். பாருங்க, இதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறான் தெரியுமா? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்றான். முதல்ல யார்கிட்ட பேசுறான்? கர்த்தர்கிட்ட பேசுறான். பின்பு என்ன செய்யறான்? இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, இப்ப கர்த்தர்கிட்ட பேசும்போது அப்ப யார் கண்ணுக்கு முன்னாடி பேசினா? ரகசியமா போய் பேசிட்டான். அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபி. ஹல்லேலூயா. மன்றாடு. ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் அவர் உனக்கு பலன் அருள்வார். அதுதான் இங்க நடந்துச்சு. என்ன செஞ்சுட்டான்? கர்த்தரிடத்துல ரகசியமாய் பேசிட்டான். கர்த்தரை நோக்கி பேசிட்டான். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் ஜெபிக்கிறோம் ஒரு பக்கம், ஆனா இங்க பேசினே சொல்லப்பட்டிருக்கு. அது எதை காண்பிக்கிறது? இவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதை இங்கே அடையாளப்படுத்துகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துன்னு வருகிற போதுதான் பேச முடியும். அல்லேலூயா. அவருக்குள்ளே தான் அந்த ஐக்கியம் தேவனோடு நமக்கு உண்டாகிறது. அப்ப பேசுறது, ஏன்னா சீஷர்கள் இயேசுவோடு பேசினார்கள். தேவனோடு பேசுகிற அனுபவம் அவர்களுக்கு எப்படி உண்டானது? இயேசுவின் மூலமாய் உண்டானது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி பேசி என்றால் இவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. இவன் ஏற்கனவே பேசி பழகி இருப்பான் போல. அல்லேலூயா. திடீர்னு அந்த ராத்திரியில வந்து பேசுறவன் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பேசி வந்திருக்கான். எப்படி சாமுவேல் பேசி வந்தானோ, இதோ ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னானோ, அதுபோல தேவதாசர்கள் எல்லாம் கர்த்தரோடு பேச அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் மனுஷனோட பேசி நமக்கு என்னதான் லாபம் வந்துச்சு? அல்லேலூயா. கர்த்தரோட இவன் பேசினான். Glory to God. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். அல்லேலூயா. பின்பு என்ன செய்யறான்? முதல்ல கர்த்தரை நோக்கி பேசிடுறான். ஆண்டவரே பாருங்க, இப்படி ஒரு நிலைமை இருக்கு, நான் ஒரு கேப்பை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த கேப்ல நாங்க தோத்து போக வாய்ப்பு இருக்கு, எல்லாம் ஜெயிக்கிறது போல இருக்கு, ஆனா ஐ ஹவ் அனலைஸ்ட் சம்திங், I have discerned a gap. Hallelujah. I have discerned a secret operation of the enemy. Hallelujah. Praise the Lord. I want to handle that, Lord. அப்படிதான் பேசியிருப்பான். Hallelujah. எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், எனக்கு ஒரு வழி வேண்டும், எனக்கு கர்த்தர் ஒரு உதவி செய்யணும் என்று பேசியிருப்பான். Hallelujah. நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான், கர்த்தர்கிட்ட முதல்ல பேசினாதான் என்னைக்குமே விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஒரு ஆபீஸ்ல மீட்டிங்கோ இல்ல குடும்பத்திலயோ எங்கேயோ பேசணும்னா முதல்ல போய் கர்த்தர்கிட்ட பேசணும். அந்த பிரச்சனையை குறித்தே பேசணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் கர்த்தர்கிட்ட போய் எப்படி பேசணும்னு அறிந்திருக்கணும். அதற்கு வேதத்தை வாசிக்கணும். தேவதாசர்களுடைய போக்குகளை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பேசி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல ஐக்கியமுள்ள ஒரு அனுபவம் இது. நல்ல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு அப்படின்னா அவர்கள் தான் பேசிப்பான். அல்லேலூயா. இல்லைன்னா பேசிக்க மாட்டான். அப்ப பேசிக்கொள்றது ஒரு ஐக்கியம் உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்வது. கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, கர்த்தரை நோக்கி பேசுகிற போது ரகசியமாய் பேசிட்டு இப்ப இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக என்ன தெரியுமா செய்யறான்? சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் பேச தொடங்குறான். அல்லேலூயா. சூரியன்ட்டையும் சந்திரன்ட்டையும் பேச தொடங்குறான். ஆபீஸ்ல பாஸஸ் எப்படி இருக்காங்க? சூரியன் போலையும் சந்திரன் போலையும் தான் இருக்காங்க சில சமயத்துல. அல்லேலூயா. ஒரு பக்கம் அப்படி, ஒரு பக்கம் இப்படின்னு வித்தியாசமா இருப்பான். சூரியன் எப்படி இருக்கும்? எரிச்சல் உள்ளதா இருக்கும். சந்திரன் எப்படி இருக்கும்? நல்ல பிரகாசமா வரும், திடீர்னு புஷ்ன்னு போயிடும், நம்ப முடியாது. அல்லேலூயா. குறைஞ்சுக்கிட்டே போயிடும். அப்ப சூரியன்டையும் பேசுறான், சந்திரன்டையும் பேசுறான். அல்லேலூயா. மனுஷன்ட தேவன்ட மாத்திரம் தான் பேசுவேன், மனுஷன்டே பேச மாட்டேன்னு சில பேர்லாம் என்ன செஞ்சுட்டான்? என்னைக்கோ எங்கேயோ காணாம போயிட்டான். அல்லேலூயா. நல்லா சிலரை வாழ்க்கையில தேடி பார்த்தேன், காணோம். அல்லேலூயா. எங்கடா இருக்காங்கன்னா, கர்த்தரோட நல்ல ஐக்கியம் எங்களுக்கு, ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? மற்ற தேவ பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டோம், சகோதரத்துவம் பாராட்ட மாட்டோம்,
தேவ குடும்பத்துல ஒரு ஐக்கியம் வச்சுக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தரோடு பேசினா, இப்ப யாரோட பேசுறான் யோசுவா? சூரியன்டையும் பேசுறான், சந்திரன்டையும் பேசுறான். அல்லேலூயா. Glory to God. பாவிக்குரிய ஜனம்னா வெறும் கர்த்தர்ட்ட மாத்திரம் பேசுறது இல்ல. எரேமியா சொல்றான், எனக்கு நான் பேச அறியேன். கர்த்தர்ட்ட நல்லா தான் பேசுறான். பாருங்க கர்த்தர்ட்ட எப்படி பேசுறான்? தைரியமா பேசுறான். அல்லேலூயா. பேசவே தெரியாதுன்றதே கர்த்தர்ட்ட ஓப்பனா ஹானஸ்டா ஒரு மாதிரி சிறு பிள்ளைங்க சொல்றது மாதிரி ரொம்ப சாதாரணமா கர்த்தர்ட்ட சொல்லிட்டான். இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். கர்த்தர் பார்க்கிறார், நீ என்கிட்டயே இந்த அளவுக்கு பேசுறியே, நீ என்ன மற்ற மனுஷன்கிட்ட பேச மாட்டேன்ற? அல்லேலூயா. நீ இப்ப இருந்து என்ன செய்ய, நான் சிறு பிள்ளை என்று சொல்லாத, நீ என்ன செய், நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்துலயும் போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் எல்லாம் நீ பேசு. அல்லேலூயா. பாவம் அது வரைக்கும் எப்படி இருந்திருக்கான்? ரொம்ப ரிசர்வ்டா, அப்படியே டீசெண்டா இருக்கிறது மாதிரி இருந்திருக்கான். ஒரு ரிஸ்க் எடுத்து பேசுறதே இல்லை. எல்லாரும் பார்க்கும்போது இவன் பெரிய அறிவாளியா இருப்பான் போல எரேமியா. என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒன்னும் பேசாம அமைதியா போறான் வரான். நல்ல ஆளா இருப்பான் போல. ஏன்னா பேசுனா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் மற்றவனுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. பேச பேச நமக்கு எவ்வளவு புத்தி ஈனம் இருக்கு, ஞான குறைவுகள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரியாம இருக்கணும்னு சொல்லி சில பேர் என்ன செய்ய மாட்டான், பேசவே மாட்டான். அல்லேலூயா. ஆனால் சந்திரன்டையும் சூரியன்டையும் ஒரு வழி கிடையாது, பேசிதான் ஆகணும். அல்லேலூயா. சில சமயத்துல வேலை ஸ்தலத்துல சில காரியங்களை நம்ம சாதிக்கணும், நிறைவேற்றணும், முடிக்கணும்னா பேசிதான் ஆகணும். அல்லேலூயா. குடும்பத்துல சில காரியங்கள்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும், அல்லது ஒரு நல்ல போக்குகளை உண்டு பண்ணணும்னா கொஞ்சம் பேசிதான் ஆகணும். கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பேசும்போது. ஆனா பேச பேச அதை சால்வ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சூரியன்டையும் சந்திரன்டையும் தரித்து நில்லுங்கள், அந்த கமாண்ட் இருக்கணும் நம்ம லாங்குவேஜ்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரை ஒருத்தர் அதட்ட வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஆவிக்குரிய பொருளிலே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொல்ல வருகிற அந்த தேவனுடைய நோக்கங்கள் பரிமாற்றப்பட வேண்டும். அதான் அதனுடைய காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory. thank you Jesus. மோசே பாருங்க, அவன் சொல்லிட்டான், நான் இனி பேசவே மாட்டேன். நான் ஒரு தடவை இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நான் ஆடு மாடுகள் மேய்க்கிறேன். இப்ப நான் எப்படி ஆயிட்டேன்? வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் வந்தனாவும் உள்ளவன். அப்படியே சைலண்டா போயிடலான்னு பாக்குறான். பாருங்க, கர்த்தர்ட்ட இவ்வளவு தைரியமா பேசுறவங்க மற்றவங்கள்ட்ட பேசவே முடியாதுன்றான். அல்லேலூயா. கர்த்தர் அவனையும் விடல. நீ என்ன செய்ய, பார்வோன்ட்டே போய் பேசுன்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நான் என் மாமனார்ட்டே பேச மாட்டேன். எப்படி இருப்பேன்? அப்படியே ரிசர்வ்டா நடந்துப்பேன். அவ்வளவு ரொம்ப ஜெத்ரோ அப்படின்னு நினைக்கிறேன் மாமனார் பேர். ரொம்ப ரிசர்வ்டா இருந்துப்பேன் நான். அப்படியே என்ன வேலையோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற ஆள் தான் நான். என்ன போய் இப்ப பார்வோன்ட்ட போய் பேச சொல்றீங்களே, நான் வாக்கு வல்லவன் அல்ல ஆண்டவரே, மந்த நாவு, எனக்கு திக்கு வாயின்னு எஸ்கேப் ஆக பாக்குறான். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், மனுஷனுடைய வாயை உண்டாக்கினவர் யார்? அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி. வாயை நீயே உண்டாக்கிட்டியா இல்ல நான் உண்டாக்கணும்னா? அல்லேலூயா. யார்கிட்டயும் பேசாம இருக்கிறதுக்கு என்ன வாய் அது? பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் போய் பேசு, நல்லா பேசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் மனுஷன்ட்ட மாத்திரமே பேசிக்கிட்டு இருக்குன்னு கர்த்தர் சொல்லல, டீல் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த பூமியில நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? There will always be negotiations and dealings. Amen. Hallelujah. Without an humble heart, we cannot approach negotiations and dealings. ஒரு தாழ்மையுள்ள மனம் இல்ல அப்படின்னா, ஒரு இறுக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம வாயால பேச முடியாது. சில சமயத்துல டயர்டா இருப்போம், களைப்பா இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், அது வேற. அப்ப கூட எப்படியாவது போராடி பேசிட்டா, சில பேர் ஆபீஸ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே வீட்டுக்கு வருவோம், அப்படியே ஸ்ட்ரெஸ்ல வாயை மூடிக்கிட்டே போய் படுப்போம், சாப்பிட மட்டும் வாயை திறந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடும். அல்லேலூயா. ஆனால் என்ன, அப்பையும் கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட, தாய் தகப்பன்ட்ட, மனைவி பிள்ளைகள்ட்ட எல்லாம் அப்படி பேசுகிற போதுதான், கணவன்ட்ட இப்படி எல்லாம் வீட்டுல இருக்க சகோதரர்கள்ட்ட இப்படி எல்லாம் அப்பப்ப கொஞ்சம் பேசுகிற போது ஸ்ட்ரெஸ் தானா போயிடும். அல்லேலூயா. glory to God. கர்த்தர் அதுக்குதான் கர்த்தர் வாயை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கார். நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேர் என்று சொல்லுகிறார். அப்ப நமக்கு பேசும்படி, பேச அறியேர் என்று இல்லாமல் நம்ம பேச பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி முடியும்?
கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள சகல ஞானத்தோடும் நமக்குள்ள வாசமாயிருந்தால், பரிபூர்ணமாய் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் சகல ஞானத்தோடும் வாசமாயிருந்தால், வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கு கொலோசியர் 3:16, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொண்டுன்னா என்ன அர்த்தம்? பேசுறது தான். எப்படி? சங்கீதங்களினாலும். சும்மாவே பேச தெரியல, இதுல நம்ம எப்படி சங்கீதங்களினால பேச முடியும்? கீர்த்தனைகளினால பேச முடியும், ஞான பாட்டுகளினால பேச முடியும். அல்லேலூயா. பாருங்க, எதிர்பார்ப்பு பாருங்க. கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள அப்படி இருந்தா நம்ம ஒருவருக்கு ஒருவர் நல்ல மனமு வந்து ஒருத்தரை ஒருத்தர் நல்ல தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, கிறிஸ்தவர்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம்னே தெரியல. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் சாதாரண ஆயுதங்கள் இல்ல. நாம ஒரு போன் எடுத்து ஒரு சகோதரன்ட்டையோ சகோதரிட்டையோ நம்ம கொஞ்சம் பேச தொடங்கினாலே அந்த பக்கம் பலன் உண்டா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டெக்னாலஜியை உலகத்துல இருக்கிறவன் ரொம்ப நல்லா பயன்படுத்துறான். தொடர்ந்து மீட்டிங் வைக்கிறான், என்னென்ன செய்ய முடியுமோ செய்யறான். நாம ஒன்னும் நமக்கு பண்ண தெரியல. அல்லேலூயா. தடுமாறுகிறோம். நாமளே அப்படியே பேசாமலே இருந்து இருந்து உள்ளுக்குள்ள சோர்ந்து போகிறோம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர்ட்ட பேசி முடிச்ச பிறகு இந்த யுத்த புருஷன், இந்த ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் இப்ப டீலிங் பேசுறான். சூரியன்டையும் பேசுறான், சந்திரன்டையும் பேசலாம். ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் பேசுறது இல்ல. சில பேர் அப்படி, ஒரு குடும்பத்துல 2 பேர் இருந்தா ஒருத்தர்கிட்ட மாத்திரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தரை கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்கிட்ட மாத்திரம் போன் அடிப்பான், இன்னொருத்தர்கிட்ட அடிக்கவே மாட்டான். ஆனா இங்க பாருங்க, யோசுவா சூரியன்டையும் பேசுறான், சந்திரன்டையும் பேசுறான். சூரியன்ட்ட அவன்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுறான். நீ கிபியோன் மேல் நில்லு. அல்லேலூயா. சந்திரன்ட்ட நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நில்லு. அல்லேலூயா. மாத்தி பேசிடுவோம் நம்ம. இவன்கிட்ட பேச வேண்டியது அவன்கிட்ட பேசும், அவன்கிட்ட பேச வேண்டியது இவன்கிட்ட பேசும். இப்படியே நம்ம எப்போதும் நாமும் மற்றவனையும் குழப்பி நாமும் குழம்பிதான் எப்போதும் காணப்படுறோம். அல்லேலூயா. அப்ப எவன் அவன்கிட்ட எதை எதை பேசணும் இருக்குல்ல. அல்லேலூயா. ஒரு தகப்பன்ட்ட எப்படி பேசணும், தாயிட்ட எப்படி பேசணும், கூட பிறந்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், நமக்கு அதெல்லாம் விட்டுறோம். கோபங்கள் வருகிற போது சில சமயத்துல எப்படி பேசுறோம்னு தெரியல. அல்லேலூயா. நம்ம விட்டுறோம். ஆபீஸ்ல எப்படி பேசணும், ஒரு கொலீகிட்ட எப்படி பேசணும், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணும், மாறி 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 பேசி நமக்கே எது உண்மை எது பொய், எதுல யாருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஒன்னும் தெரியல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார்கிட்ட எப்படி அன்பு பரிமாறணும், எப்படி அன்புள்ள வார்த்தைகளை யார்கிட்ட அதிகமாய் பிரயோகிக்கணும், யார்கிட்ட வித்தியாசமாய் பிரயோகிக்கணும், இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப பேச அறியேன் என்று எரேமியா போல சொல்ல முடியாது, பேச அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. glory to God. சரி, நம்ம ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நான் வாசித்து முடிக்கலாம். சாரி, டைம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். கர்த்தரை நோக்கி யோசுவா பேசினான் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியன்டையும் சந்திரன்டையும் பேசுறான். ஆனா கர்த்தர்கிட்ட பேசும்போது ஒரு ரகசியம் இருக்கு அவன்கிட்ட. அல்லேலூயா. அது எப்படி பேச முடியும்? அதற்கு தான் பரிசுத்த ஆவியான ஒரு வரம் தருகிறார், அந்நிய பாஷை என்கிற ஒரு வரம். பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை விசுவாசித்து காத்திருக்கிற போது ஒரு நிஜமான ஒரு ரைட் ட்ரூ அனாயிண்டிங் வித் டங்ஸ் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அந்நிய பாஷைகளில் நம்ம பேசும், ஆவியில ரகசியங்களை பேசணும். glory to God. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஓ glory glory glory. ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும், யுத்த புருஷர்களாய் விளங்க வேண்டும். glory to God. discernment இருக்கணும், ஒரு கேப் அனாலிசிஸ் செய்து கொண்டே இருக்கணும். தன்னுடைய குறைகளை தான் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை ஒருத்தன் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலங்களை ஒருத்தன் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். தனக்கு விரோதமாய் இருக்கிறதான சத்துருக்களை குறித்த நிதானம் ஒருவனுக்கு தேவை. அல்லேலூயா.
நிதானித்து நிதானித்து உணர்ந்து உணர்ந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆவியில ரவல ரீபா துர பௌதனஷ்யா. க்ளோரி 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 க்ளோரி. பயந்து போகும்படி அல்ல, விசுவாசத்தோடு இதை நாம் செய்து பழக வேண்டும். கண்களை மூடிக்கிட்டு போறது அல்ல விசுவாசம். உராபால ரீபா தூர பௌதனஷ்யா. க்ளோரி டு காட். நிதானித்து அறிந்து கொண்டு, ஆனாலும் தைரியமாய் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்கிறது விசுவாச ஜீவியம். அது ஒரு ஜெய ஜீவியமாய் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லி இருக்கிறார். மெய்யாகவே ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. ஓ, யாரிடம் எப்படி பேசணும்னு தெரியல ஆண்டவரே. ஓ, பேசக்கூடாத இடத்துல பேசி சில சமயங்களில வேலை ஸ்தலங்களில ஓ ஹல்லேலூயா சறுக்குகிற நிலைமைகள் கடந்து வந்து விடுகிறது, பின்மாற்றங்கள் உண்டாகிறது. ஹுராபால ரீபா துராபோச்சி அந்தராதரை கரபாலாச்சி அந்தராதரி. எரேமியா சொல்கிறது போல இப்ப நாமும் ஒருவேளை அறிக்கை செய்தால் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். ஹுராபால ரீபா துராவோஷி அந்தராதனஷ்யா. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாயிருப்பதாக. ஆமென். அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளுகிற காரியங்கள் அது சங்கீதங்களாயிருக்கும், கீர்த்தனைகளாயிருக்கும், ஞான பாட்டுகளாயிருக்கும், ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிற போதனைகளாயிருக்கும், புத்தி சொல்லுகிற காரியங்களாயிருக்கும். ஹல்லேலூயா. நுணுக்கமான காரியங்கள், நவமான காரியங்கள், ஹல்லேலூயா, ஜீவனுள்ள காரியங்கள் வாயிலே இருந்து புறப்படும். ஆமென் ஜீசஸ். உன் வாயை திறப்பேன். ஓ, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி பிதாவே. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அனுப்பின இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, நாங்கள் யுத்த புருஷர்களாய் இருக்கும்படி ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு எங்கள் மேல் மனம் இறங்கி பாக்கியம் உள்ள ஜனம் என்று கருதி எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.